والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله الذي نعبده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك على محمد وعلى آل محمد كما صليت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد المجيد. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களினுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் தாபியீன்களின் மீதும் தபா தாபியீன்களின் மீதும் குறிப்பாக இந்த அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் என் குடும்பத்தார் மீதும் உலக ஒட்டுமொத்த அனைத்து முஸ்லிம்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பின் கினிய அல்லாஹ்வினுடைய அன்பர்களே, நாம் இந்த ரமலானை சிறப்புப்படுத்தும் விதமாக இந்த ரமலானை ஒரு பயன்பிக்க ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்வதின் விதமாக நாம் அன்றாடம் இரவுகளில் உத்தம நபியின் அழகிய வரலாறு என்கிற அந்த தலைப்பின் கீழாக தினந்தோறும் இரவு பயான்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் கடைசியாக நாம் எது வரைக்கும் பார்த்தோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த படை முஸ்லிம்களுடன் மதீனாவிலிருந்து வெளியேறுகிறது. அதுவரை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் எதை பற்றி பார்க்கிறோம், அடுத்து என்ன ஆகிறது என்று நாம் பார்த்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஸ்லிம்களினுடைய அந்த சரியான தயார் இல்லாத, அதாவது போதுமான அந்த வசதி இல்லாத, போதுமான அந்த பொருட்கள் இல்லாத அந்த படைகளுடன் ஒரு வியாபார கூட்டத்தை பிடிக்கும் நோக்கத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து கிழக்கு வழியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் வெளியேறுகிறார்கள். அவர்கள் வெளியேறி அவர்கள் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அங்கே பத்ருக்கு போகக்கூடிய அந்த வழியில் ரவுஹா என ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணறுக்கு அருகில் வந்தோடனே அந்த இஸ்லாமிய படை என்ன செய்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அங்கு சிறிது நேரம் அந்த இஸ்லாமிய படை ஓய்வெடுக்கிறது. பிறகு அங்கே ஓய்வெடுத்து முடித்து விட்ட பிறகு மீண்டும் இஸ்லாமிய படை அந்த ரவுஹா என்கிற அந்த கிணத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து கிளம்பி அந்த இஸ்லாமிய படை எங்கு செல்கிறது என்று நாம் பார்த்தால், ருஹ்கான் அப்படின்னு ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த பள்ளத்தாக்கு தான் மெயினான பள்ளத்தாக்கு. பத்ருக்கு அந்த வழியாகத்தான் போயாக வேண்டும். அந்த பள்ளத்தாக்கை இஸ்லாமிய படை கடந்து பின்பு சஃப்ரா எனக்கூடிய அந்த இடத்தில் இஸ்லாமிய படை மீண்டும் முகாம் ஒன்றை அமைக்கிறது. இந்த முகாம் அமைக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தால், பஸ்பஸ் இப்னு அம்ர் அல் ஜுஹ்னி என்பவரையும் அதி இப்னு அபு சக்கர் அல் ஜுஹ்னி ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் இருவரையும் அந்த வியாபார கூட்டத்தை சென்று அவர்களை பற்றி துப்பறிந்து விட்டு வருமாறு அவர்கள் இருவரையும் ஒற்றராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வியாபார கூட்டத்தை வேவு பார்ப்பதற்காக அனுப்பி வைக்கிறார்கள்.
அந்த வியாபார கூட்டத்தை தலைமை தாங்குபவர் யார் என்றால் அபு சுஃபியான். அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் இந்த மக்காவிற்கு செல்லக்கூடிய இந்த பாதையானது மிகவும் மோசமான பாதை, இந்த பாதையில் எப்பொழுது எது நடக்கும் என்று அவர்களுக்கு நல்லாக தெரியும். அவர்கள் அதனால் மிக எச்சரிக்கையாகவும் மிக கவனத்துடனும் தான் அவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு எதிரில் வரக்கூடியவர்களிடத்தில், இந்த பாதையில நீங்க வரும்போது ஏதேனும் தடங்களை சந்தித்தீங்களா, இந்த பாதையில் நீங்க வரும்பொழுது ஏதேனும் ஒரு கூட்டத்தை பார்த்தீங்களா, இந்த பாதையில் இவ்வாறாக வழிப்பறிகள் இருக்கிறதா என்பதாக அந்த எதிரில் வரக்கூடியவர்களிடத்தில் அவர் கேட்டுக்கொண்டே வந்தார். அவர் மிகவும் ஒரு கவனமுடையவராகத்தான் அந்த வியாபார படையை, அந்த வியாபார கூட்டத்தை அவர் கொண்டு வந்தார். அப்பொழுது அவருக்கு முகமது தன்னுடைய தோழர்களை அழைத்து கொண்டு இந்த வியாபார கூட்டத்தை கைப்பற்றுவதற்காக வருகிறார் என்கிற அந்த செய்தி அந்த அபு சுஃபியான் அவர்களுக்கு வந்து கிடைக்கிறது. அப்பொழுது உடனே அபு சுஃபியான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், லம்லம் இப்னு அம்ரு அல் கிஃபாரி என்பவரிடம் அவரிடம் தொகையை கொடுத்து, நீ மிக விரைவாக மக்காவிற்கு சென்று அங்கு குறைஷிகள் இடத்தில் அந்த குறைஷிகள் இடத்தில் உங்களுடைய செல்வங்களை நீங்கள் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நீ தகவல் கொடுத்து விடு என்பதாக அபு சுஃபியான் அவர்கள் கூறிவிடுகிறார்கள். உடனே லம்லம் இப்னு அம்ர் அவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு மிக வேகமாக மக்காவை நோக்கி அவர் பயணிக்கிறார். மக்காவை நோக்கி பயணித்து அங்க பத்னுல் வாதி என்று ஒரு இடம் இருக்கு, அதை அடைந்த உடனே அவர் அங்கிருந்தே கூக்குரலிட்டவராக கூறிக்கொண்டு வருகிறார், குறைஷிகளே வியாபார கூட்டம், முகமதும் அவர்களுடைய தோழர்களும் அபு சுஃபியானுடைய தலைமையின் கீழ் உங்களுடைய செல்வங்களை கொண்டு வரக்கூடிய அந்த வியாபார கூட்டத்தை கைப்பற்ற முயற்சி செய்கிறார்கள், அந்த செல்வங்கள் உங்களுக்கு வந்து சேருமோ என்று நான் அஞ்சுகிறேன், உதவி காப்பாற்றுங்கள் என்று அவர் கூக்குரலிட்டவராக அவர் என்ன செய்கிறார், மக்காவை வந்து அடைகிறார். அவர் இவ்வாறாக வந்தவுடனே மக்கால் இருக்கக்கூடியவங்கள என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அங்கங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரே இடத்துல வந்து ஒன்று சேர்ந்த பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் ஒருவருக்கொருவர் அவர்களுக்குள்ளேயாகவே கருத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள். என்ன, முகமதும் அவங்களுடைய தோழர்களும் எங்களுடைய செல்வங்களை அவங்க எடுத்துக்க பார்க்குறாங்களா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நிச்சயமாக அவர்கள் எண்ணியது ஒரு பொழுதும் நடக்காது என்பதாக அவர்களில் ஒருவருக்கொருவர் அவர்களுக்குள்ள அறிய மாறி மாறி பேசிக்கிறாங்க. அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்களுடைய அந்த செல்வங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அவர்களுடைய அந்த செல்வங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் முஸ்லிம்களின் மீது படையெடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு திட்டம் தீட்டி முஸ்லிம்களை எதிர்த்து போரிட வேண்டும் என்று அவர்கள் தயாராகிறார்கள். அப்பொழுது மக்காவில் இருக்கக்கூடிய அந்த அனைவரும் அந்த போரில் பங்கேற்கிறார்கள். பெரும் தலைவர்கள், பெரும் ஆட்களில் அனைவரும் அந்த போரில் பங்கேற்கிறார்கள். அவர்கள் யாரால் வர முடியவில்லையோ அவர் என்ன செய்கிறார் என்றால், தனக்கு பகரமாக இன்னொருவரை அனுப்பி அவர் என்ன செய்கிறார், அந்த படைக்கு உதவுகிறார். அந்த அளவிற்கு அவர்கள் ஆட்களை திரட்டுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மக்காவிற்கு அருகில் சுத்தியுள்ள அனைத்து கோத்திரங்கள், மக்காவிற்கு அருகில் அமைந்துள்ள அனைத்து கோத்திரங்களையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களுடைய படையின் பக்கம் அழைக்கிறார்கள். அதில் அனைத்து கோத்திரங்களும் அவர்களுடைய படையில் சேர்ந்தது அதி என்கிற அந்த கிளையினரை தவிர அவர்கள் மட்டும் அந்த படையில் சேரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். அதை தவிர மற்ற எல்லா படைகளும் என்னாச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மக்காவினுடைய அந்த படையோட சேர்ந்துருச்சு. அதுல மொத்தம் எத்தனை பேர், எவ்வளவு அதனுடைய தொகை அப்படின்னு நாம பார்த்தோம்னா, சுமார் ஏறக்குறைய 1300 வீரர்கள் அந்த மக்காவினுடைய அந்த படையில் இருந்தார்கள். அதுல சுமார் 100 குதிரைகள் இருந்தது. 100 குதிரைகளுக்கு குறையாமல் அவர்கள் இடத்தில் இருந்தது. அவர்கள் இடத்தில் 600 கவச ஆடைகள், கவசம் அணிந்த நல்ல வீரர்கள், நல்ல கவச ஆடைகள் அவர்களிடத்தில் 600 இருந்தது. அதற்கு பிறகு அவர்களுடைய இடத்தில் ஒட்டகங்கள், கணக்கிலே அடங்க முடியாத அளவிற்கு அவர்களிடத்தில் என்ன இருந்தது, ஒட்டகங்கள் இருந்தது. ஒரு நாளைக்கு அவர்கள் 7 ஒட்டகம், 8 ஒட்டகம், 10 ஒட்டகம் அறுத்து சாப்பிட்டு வந்தார்கள். அந்த அளவிற்கு அவர்களிடத்தில் கணக்கிலே அடங்காத அளவிற்கான அந்த ஒட்டகங்களை அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த போருக்காக அவர்கள் கொண்டு சென்றார்கள். இந்த போரினுடைய பொது தலைவராக, இந்த மக்கா கூட்டத்தினுடைய பொது தலைவராக யார் நியமிக்கப்படுகிறார், காபிர்களுடைய கூட்டத்திற்கு யார் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அபுஜஹல் இப்னு ஹிஷாம் அவன் தான் என்ன பண்றான் அப்படின்னா மக்காவினுடைய அந்த கூட்டத்திற்கு தலைவனாக நியமிக்கப்படுகிறான். மேலும் இந்த போரினுடைய இதர செலவுகள், அந்த போரினுடைய சாப்பாட்டு, அந்த போரில் இருக்கக்கூடிய அந்த குடிபானங்கள், தண்ணீர், இது எல்லாத்துக்குமான அந்த செலவை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று நாம் பார்த்தால், காபிர்களில் மிக சிறந்த தலைவர்களான 9 நபர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இதற்கான இந்த இதர செலவுகளை எல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த கூட்டம் இவ்வாறாக மக்காவிலிருந்து கிளம்புகிறது. இப்பொழுது அபு சுஃபியான் அந்த வியாபார கூட்டம் என்னாகிறது என்று பார்த்தால்,
அவர்கள் அந்த முஸ்லிம்களுடைய கூட்டம் இந்த வியாபார கூட்டத்தை கைப்பற்ற வருகிறது என்று அவர் நன்கு அறிந்து கொண்டார். அதன் காரணமாக அவர் மிகவும் சுதாரிப்புடன் அந்த வழியாக அவர் சென்று கொண்டிருக்கிறார். அப்படி அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது பத்ரினுடைய இடத்திற்கு அருகில் அவருடைய நண்பரில் ஒருவரான மஜீத் இப்னு அம்ர் என்பவர் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கிறார், இந்த வழியாக ஏதாவது மதீனாவினுடைய படை ஏதாவது சென்றுச்சா அப்படின்னு அவரிடத்தில் கேட்கிறார். அதற்கு அவர் சொல்கிறார், அப்படி புதிதாக நான் யாரையாவது பார்த்திருந்தேன்னா நான் உனக்கு சொல்லியிருப்பேன். அப்படி புதிதாக நான் யாரையும் பார்க்கல. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த நீர் தடாகத்துல 2 நபர்கள் மட்டும் அவங்களுடைய ஒட்டகங்களை படுக்க வச்சுட்டு அங்க அவங்க தண்ணீர் பைகளில் தண்ணி நிரப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அங்கிருந்து போயிட்டாங்க என்பதாக அவர் கூறுகிறார். அதற்கு பிறகு அபு சுஃபியான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த ஒட்டகம் படுக்க வைத்திருந்த இடத்திற்கு சென்று பார்க்கிறார். அந்த ஒட்டகம் படுக்க வைத்திருந்த இடத்தில் அந்த ஒட்டகத்தினுடைய சாணி இருந்தது. அதை கிளறி பார்க்கும்போது அதில் பேரித்தங்கொட்டைகள் இருந்தது. அந்த பேரித்தங்கொட்டைகளை அவர் பார்த்த உடனே, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது யஸ்ரிப் நகரத்தின், அதாவது இது மதீனாவினுடைய ஒட்டகத்தின் தீனியாகும், வந்தவர்கள் மதீனாவின் படையை சார்ந்தவர்கள் தான் என்று அவர் கூறுகிறார். அவ்வாறாக அவர் கூறிவிட்டு பிறகு அவர் என்ன செய்கிறார் என்றால், உடனே தன்னுடைய வியாபார கூட்டத்திடம் செல்கிறார். தன்னுடைய வியாபார கூட்டத்திடம் சென்று அவர் அந்த வழியாக செல்லாமல் அந்த படைக்கு ஆப்போசிட் வழியான எதிர் வழியான கடற்கரையோரம் மேற்கு வழியாக அவர் என்ன செய்கிறார் என்றால், நூதனமான முறையில் அந்த வியாபார கூட்டத்தை கொண்டு வந்து விடுகிறார். இதன் காரணமாக முஸ்லிம்களுடைய அந்த படை வியாபார கூட்டத்திடம், முஸ்லிம்களுடைய அந்த படையிடம் இருந்து வியாபார கூட்டம் என்ன செய்து விட்டது என்றால் தப்பித்து விட்டது. இந்த செய்தியை அபு சுஃபியான் என்ன செய்கிறார் என்றால், ஒரு கடிதத்தில் எழுதி மக்கத்து காபிர்களுக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த கடிதம் மக்கத்து காபிர்களுக்கு கிடைத்த உடனே மக்கத்து காபிர்களில் பெரும்பாலோர் என்ன செய்கிறார்கள் என்று நாம் பார்த்தால், அவர்களில் பெரும்பாலானோர் சரி நம்ம என்ன செய்யலாம், மக்காவிற்கு திரும்பி விடலாம் என்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். அப்பொழுது அக்கிரமக்காரர்களில் ஒருவனான, அநியாயக்காரர்களில் ஒருவனான, பெருமை அளிக்கக்கூடியவர்களில் ஒருவனான அபுஜஹல் என்ன சொல்றான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஒரு பொழுது நாங்க திரும்பவே மாட்டோம். நாங்க என்ன செய்வோம், பத்ருக்கு நாங்க போவோம். பத்ருக்கு போய் அங்க நாங்க 3 நாட்கள் தங்கி இருப்போம். அங்க ஒட்டகங்களை அறுத்து சமைச்சு சாப்பிடுவோம். அங்க நாங்க மதுபானங்களை அருந்துவோம். அங்க நாங்க இசைகளை இசைப்போம். அங்கு நாம் அடிமை பெண்களை இசைப்போம். அங்கு நாங்கள் கண்டிப்பான முறையில் நாங்கள் தங்குவோம். எங்களை பற்றியும் எங்களுடைய இந்த படையை பற்றியும் எங்களுடைய இந்த பயணத்தை பற்றியும் நாளை அரபுகள் முழுவதற்கும் தெரியும். அவர்கள் இதன் காரணமாக என்ன செய்வாங்க, எங்களை பார்த்து பயப்படுவாங்க என்பதாக அபுஜஹல் கூறினான். இந்த அபுஜஹல் இவ்வாறு கூறியவுடனே அபுஜஹலுக்கு எதிராக இப்னு ஷரீக் என்பவர், அக்னஸ் இப்னு ஷரீக் என்பவர் ஒரு மாற்று கருத்து கூறுகிறார், ஒரு மாற்று ஆலோசனை கூறுகிறார். அதான் நம்மளுடைய செல்வங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருச்சுல, பிறகு எதற்காக நம்ம போருக்கு செல்லணும், வாங்க நம்ம மக்காவுக்கே திரும்பிடலாம் என்பதாக அவர் மாற்று ஆலோசனை கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் அந்த மக்கத்து காபிர்கள் அவருடைய அந்த பேச்சை விட்டு பாராமுகமாக இருந்தார்கள். அவருடைய பேச்சை அவர்கள் செவியேற்று கொள்ளவில்லை. அவர்கள் அவருடைய பேச்சை உள்வாங்கிக் கொள்ளவில்லை. அவங்க எல்லாரும் எந்த கருத்தில் இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அபுஜஹலினுடைய அந்த கருத்தில் தான் இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு கோத்திரத்தாரை தவிர, அந்த ஒரே ஒரு கோத்திரத்தார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜுஹ்ரா கோத்திரத்தார். இந்த ஜுஹ்ரா கோத்திரத்தார் அக்னஸ் இப்னு ஷரீக் அப்படிங்கிறவர் கூட ஒரு நல்ல ஒரு நட்பு பந்தத்தில் இருந்தார். அதன் காரணமாக அவங்க மட்டும் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவருடைய அந்த பேச்சை கேட்டு என்ன செஞ்சுட்டாங்க, பத்ருக்கு செல்லாம அவங்க மக்காவிற்கு திரும்பி விட்டார்கள். அவர்களுடைய படை மொத்தம் படையில் 300 வீரர்கள் இருந்தார்கள். ஆக 1300 வீரர்களில் இருந்து 300 வீரர்கள் மீதம் மதீனாவிற்கு திரும்பி விட்டார்கள். மீதம் இருந்த அந்த 1000 வீரர்கள், அந்த 1000 நபர்களும் அவர்களுடைய அந்த செல்வங்கள் ஒட்டகங்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு எங்க போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பத்ரை நோக்கி அடைந்து கொள்கிறார்கள். பத்ரை நோக்கி அடைந்து அங்க பத்ருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல் உத்துவத்துல் குஸ்வா அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கு ஒன்று இருக்கு. அந்த பத்ருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்குல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கூடாரத்தை அமைத்து இரவு அங்க அவங்க ஓய்வு எடுத்துக்கிறாங்க. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 நபர்களை தூது பார்க்கறதுக்காக அனுப்பி வைத்திருந்தாங்க. அவர்கள் இந்த படையை பார்த்து இவர்கள் போரிடுவதற்காக வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அறிந்து கொள்கிறார்கள். அப்படி அறிந்து கொண்டு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்றாங்க. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி நாமும் என்ன செய்வோம், அவங்களோட போர் புரிவோம் என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா முடிவு எடுத்தாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இஸ்லாமிய படை என்ன செய்யுது அப்படின்னா பத்ருக்கு மிக அருகாமையில் அங்கு முகாமிட்டு தங்கி விடுகிறது இரவு.
அன்று இரவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான் என்றால், ஒரு மலையை ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து இறக்குகிறான். அந்த மலை முஷ்ரிக்கீன்களுக்கு, இறை நிராகரிப்பாளர்களுக்கு ஒரு மிக பெரும் ஒரு சோதனையாகவும், ஒரு கனமழையாகவும், ஒரு அடமழையாகவும் அமைந்தது. ஆனால் அது இறை நம்பிக்கையாளர்களுக்கு எவ்வாறாக அமைந்தது என்று நாம் பார்த்தால், அது இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு மென்மையான தூறலாக, ஒரு அழகிய ஒரு தூறலாக அவர்களுக்கு அமைந்தது. இது இணை வைப்பாளர்களுக்கு அவர்களை முன்னேற விடாமல் இந்த மலை அவர்களை தடுத்தது. ஆனால் முஸ்லிம்களுக்கு அது அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மலையாக, ஷைத்தானுடைய அந்த அசுத்தத்திலிருந்து அவர்களை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மலையாக, மேலும் அந்த பாலைவன மணலில் அன்றைய காலத்தில் டென்ட் அடிப்பது, கூடாரம் அமைப்பது ஒரு கஷ்டமான விஷயம். அந்த மழை பெய்ததின் காரணமாக அந்த மணல்கள் எல்லாம் இறுகிவிட்டது. அதனால் முஸ்லிம்களுக்கு மேலும் அந்த கூடாரம் அமைப்பதற்கு இந்த இடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான் என்றால் இன்னும் இலகுவாக்கி கொடுத்தான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மலையின் மூலமாக முஸ்லிம்களுக்கு அவர்களுக்கு உள்ளத்தால் உறுதியையும் அவர்களின் பாதத்தில் உறுதியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான் என்றால் போட்டான். அன்றிரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை ஒழுங்குபடுத்துகிறார்கள். படையை ஒழுங்குபடுத்தி விட்டு போர் நடக்கக்கூடிய அந்த மைதானத்திற்கு சென்று படையை அழைத்து சென்று அங்கு வைத்து கூறுகிறார்கள், இன்ஷா அல்லாஹ் நாளை இன்னார் இந்த இடத்தில் கொல்லப்படுவார், இன்ஷா அல்லாஹ் நாளை இன்னார் இந்த இடத்தில் கொல்லப்படுவார் என்பதாக அவர் ஒவ்வொரு இடங்களையும் என்ன செய்கிறார் என்றால் விரல்களை காட்டி சுட்டி காட்டுகிறார். பின்பு அதற்கு அருகில் இருந்த ஒரு மரத்தினுடைய அடியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுத்தவர்களாக, தொழுது கொண்டே ஓய்வெடுத்தவர்களாக அந்த இரவை கழிக்கிறார்கள். முஸ்லிம்களும் நாளைக்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான், நாளை அல்லாஹ்வினுடைய அந்த அற்புதத்தை நாம் பார்க்கலாம் என்பதாக எண்ணி அவர்களும் அன்றைய இரவை கழிக்கிறார்கள். அடுத்த நாள் காலையில் போர் நடக்கிறது. அன்றைய காலத்தில் போர் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எதிரிகளுடைய அந்த படையிலிருந்து 3 நபர்கள் வருவாங்க, நம்ம இந்த படையிலிருந்து ஒரு 3 நபர்கள் வருவாங்க. முதலில் அந்த 6 நபர்களும் தான் சண்டையிட்டுக் கொள்வார்கள். அவர்களில் 6 நபர்களில் 3 நபர்கள் கொல்லப்பட்ட பிறகுதான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த போரே ஆரம்பம் ஆகும். இப்படியாக இணை வைப்பாளர்கள் அவங்க இந்த போரை ஸ்டார்ட் பண்ண உடனே முதலாவதாக அதிலிருந்து மிகச்சிறந்த ஒரு குதிரை வீரரும், மிகச்சிறந்த தளபதி ஒருவரும், மிகச்சிறந்த போராளி ஒருவரும், 3 நபர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா முதலாவதாக அங்க இணை வைப்பாளர்களுடைய அந்த அணியிலிருந்து வராங்க. முஸ்லிம்களினுடைய அந்த அணியிலிருந்து ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற 3 நபர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த சண்டைக்கே செல்கிறார்கள். அப்படி சென்றவுடன் அந்த முஸ்லிம்களுடைய படையில் இருக்கக்கூடியவர்கள் முஷ்ரிக்கீன்களுடைய படையில் இருக்கக்கூடியவர்களை வீழ்த்தி விடுகிறார்கள். அதை பார்த்த உடனே முஷ்ரிக்கீன்களுக்கெல்லாம் மிகவும் கோபம் அடைந்து விட்டார்கள். நம்மளுடைய சிறந்த தளபதிகளை அவங்க கொண்டுட்டாங்களே, நம்மளுடைய தலைவர்களை அவங்க கொண்டுட்டாங்களே என்று அவர்கள் கோபமிட்டு முஸ்லிம்களினுடைய அந்த படையின் மீது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்படியே பாய்ந்து வந்தாங்க. அப்படியே பாய்ந்து முஸ்லிம்களை அப்படியே அமுக்கி நம்ம என்ன பண்ணி விடணும், அவர்களை அடக்கி விடணும், அவர்களை இன்றே கொன்று விட வேண்டும் என்று எண்ணி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா முஸ்லிம்கள் மீது பாய்ந்தாங்க. இந்த இடத்தில் தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்னா ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். வெறும் 300 நபர்கள் 1000 நபர்களை என்ன செய்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். அதுவும் அவர்களிடத்தில் சரியான ஆயுதங்கள் கிடையாது, சரியான போர்க்கவசங்கள் கிடையாது, சரியான உணவு கிடையாது. ஒருவர் நம்மளை தாக்க வந்தால் அவரை தாக்கிவிட்டு அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை எடுத்துதான் போரிட வேண்டும். அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள், அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் அங்கு இருந்தார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் ஈமானால் உயர்ந்திருந்தார்கள். ஒருவர் 3 நபர்களை சமாளிக்க வேண்டும் என்கிற அந்த நிலை இருந்தது. ஒருவர் 3 நபரை சமாளித்தால் தான் என்ன செய்ய முடியும், இஸ்லாமிய படையால் வெற்றி கொள்ள முடியும் என்கிற அந்த நிலைமையிலும் கூட அவர்கள் அல்லாஹ்வின் மீது என்ன செய்தார்கள், அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் வைத்திருந்த அந்த நம்பிக்கையை அவர்கள் இழக்கவே இல்லை. இஸ்லாமிய படை இந்த முஷ்ரிக்கீன்களுடைய அந்த படையை பிளந்து செல்கிறது. அஹத் அஹத், ஒருவனே என்று அவர்கள் கூறிய வண்ணம் படைகளை கிழித்து சென்றார்கள். அவர்கள் தலைகளை பிற எதிரிகளினுடைய அந்த தலைகளை கொய்து எடுத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் முஷ்ரிக்கீன்களில் பலரை வெட்டி சாய்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மோதல்களும் தாக்கல்களும் கடுமையாக சூடு பிடிக்கிறது, கடுமையாக அங்கு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம அன்சிஸ்லி மா வஅதத்னி, என்னுடைய இறைவா எனக்கு நீ எதை வாக்களித்தாயோ அதை நிறைவேற்று. அல்லாஹும்ம ஆதி மா வஅதத்னி, என்னுடைய இறைவா நீ எனக்கு எதை தருவாய் என்று வாக்களித்தாயோ அதை எனக்கு கொடு. அல்லாஹும்ம, என்னுடைய இறைவா இன் துஹ்லிக் ஹாதிஹில் அஸாபத மின் அஹ்லில் இஸ்லாம் லா தஅபுது ஃபில் அர்ல், இன்றைய தினம்
இன்றைய நாள் இந்த படையை நீ அழித்து விட்டால் இந்த உலகத்தில் உன்னை வணங்குவதற்கு வேறு யாருமே மிஞ்ச மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்றாடி துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக துஆ கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மேலில் இருந்த அந்த ஆடை என்ன செய்து விடுகிறது? கீழே விழுந்து விடுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஆடை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்தவர்களாக கூறினார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே போதும், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக வேண்டி விட்டீர்கள் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறுகிறார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேட்டார்கள் பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? அதை ஏற்றுக்கொள்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுவிட்டு கூறி மலக்குமார்களுக்கு கட்டளையிடுகிறான். இது யூஹா ரப்பக இலல் மலாயிகா, உன்னுடைய இறைவன் மலக்குமார்களுக்கு வஹி அறிவித்தான், உன்னுடைய இறைவன் மலக்குமார்களுக்கு கட்டளை அணிவித்தான். இன்னி மஅக்கும், நான் என்ன பண்றேன்? உங்களுடன் இருக்கிறேன். என்ன பண்ணுங்க? ஈமான் கொண்டவர்களுடன் நீங்க சென்று அவர்களை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களுக்கு கட்டளையிடுகிறான். மேலும் கட்டளையிடுகிறான், சஅல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு ரஅப், நாம என்ன செய்தோம்? அந்த இணை வைப்பாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த இணை நிராகரிப்பாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய உள்ளத்தில் நம்ம ஒரு திடுக்கத்தை ஏற்படுத்தினோம், அவங்களுடைய உள்ளத்துல நம்ம பயத்தை போட்டோம். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுறான், வலரபு மின்ஹும் குல்லு பனான், நீங்க என்ன பண்ணுங்க? அவங்களுடைய அந்த பிடரியில் அடிங்க. அப்படி பிடரியில் அடிச்சுட்டு மேலும் அவங்கள கணுவா துண்டு துண்டா நீங்க என்ன பண்ணிருங்க? வெட்டிருங்க என்பதாக மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி அறிவித்தான். அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறும் விதமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்தும் விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் கூறுகிறான், இது தஸ்தகீசு ரப்புக்கும், நபியே நீ உன்னுடைய இறைவனிடத்தில் பாதுகாப்பு கேட்ட பொழுது, அபயம் கேட்ட போது, ஃபஸ்தஜாபலக்கும், அவன் என்ன செய்தான்? உனக்கு பதிலளித்தான். இந்த முஸ்லிமுடைய படைக்கு அவன் பதிலளித்தான். அன்னி முமித்தூக்கும் பி அல்ஃபி மின் மலாயிகத்தி முர்திஃபீன், அவன் என்ன செய்தான்? அணியாக பின்பற்றக்கூடிய 1000 மலக்குமார்களை உமக்கு பின்னால் அவன் என்ன செய்தான்? ஆக்கி அள்ளினான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி அறிவித்து தருகிறான். இந்த வஹியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட உடனே அவர்களுடைய தலையை தொங்க போட்டுவிட்டு மீண்டும் தலையை உயர்த்தியிருக்கிறார்கள். தலையை உயர்த்திவிட்டு கூறுகிறார்கள், அபூபக்கரே நற்செய்தி அடைந்து கொள்ளுங்கள், இதோ ஜிப்ரீல் புழுதிகளை கிளப்பி கொண்டு நமக்கு உதவி செய்ய வருகிறார் என்பதாக கூறுகிறார்கள். இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருகிறது என்றால், அபூபக்கரே நற்செய்தி அடைந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு வந்து விட்டது, இதோ ஜிப்ரீல் குதிரையினுடைய அந்த கடிவாளத்தை பிடித்தவராக வருகிறார், அவர் வருகிற பொழுது அவர்கள் உடம்பில் இருந்து புழுதிகள் படிந்திருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படி கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே என்ன செய்கிறார்கள் என்று நாம் பார்த்தால், கூடாரத்திலிருந்து வெளியிருந்து தன்னுடைய கவச ஆடையை அணிந்து சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபர், கூடிய சீக்கிரம் வெகு சீக்கிரம் இவர்களுடைய இந்த படை, இவர்களுடைய இந்த கூட்டம் முறியடிக்கப்படும். வயுவல்லூன துபர், அவர்கள் என்ன செய்வார்கள்? புறமுதுகிட்டு ஓடுவார்கள் என்கிற இந்த வசனத்தை ஓதி முஸ்லிம்களுக்கு என்ன செய்தார்கள்? ஆர்வத்தை ஊட்டினார்கள். இப்படி இந்த வசனத்தை ஓதி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், சிறிய சிறிய கற்கள் நிறைந்த ஒரு மற்குவியல்களை அள்ளுகிறார்கள். ஒரு மற்குவியலை அள்ளி முகங்கள் மறையட்டும் என்று அதை சொல்லிவிட்டு அந்த மற்குவியல்களை அவர்கள் முஷ்ரிக்கீன்களுடைய பக்கம் வீசி விடுகிறார்கள். அப்படி வீசி விட்டோன்னே அந்த கற்கள்ல என்ன செய்யுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முஷ்ரிக்கீன்களுடைய கண்கள், கைகளில், கால்களில், தொடைகளில் போய் படுது. இது அவர்களுடைய பார்வையை மங்க செய்து அவர்களுடைய அந்த செயலை மங்க செய்து விடுகிறது. இதை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வமா ரமைத்த இது ரமைத்த, நபியே நீ அந்த மண்ணை எரிந்த தெரியுமா? அந்த மண்ணை நீ எரியல, வலாகின் அல்லாஹ் ரமா, அதை யார் எரிந்தா? அல்லாஹ் தான் எரிந்தான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த அந்த முஸ்லிம்களுக்கு, அந்த முஸ்லிம் படைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபிர்களை நீங்கள் என்ன செய்யுங்கள்? அவர்களை பாய்ந்து தாக்குங்கள் என்பதாக ஆர்வமூட்டுகிறார்கள். மேலும் கூறினார்கள், முகமதினுடைய உயிர்
முகமதினுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ, எவனுடைய கைவசத்தில் முகமதினுடைய அந்த உயிர் உள்ளதோ அவர் அறிந்து கொள்ளட்டும், அல்லாஹ்வின் அவர் மீது ஆணையாக இன்றைய தினத்தில் போர் புரிந்து சகிப்புத்தன்மையுடனும் நன்மையை நாடியும் புறமுதுகிட்டு காட்டாமல் எதிரிகளை சந்தித்து அதில் யார் மரணம் அடைகிறாரோ அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பான முறையில் என்ன செய்வான், சொர்க்கத்திற்குள்ளாராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நுழைவிப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கூறினார்கள், வானங்களையும் பூமியையும் அகலமாக்கி கொண்டு நாம் சுவனத்தின் பக்கம் வெகு விரைந்து செல்வோம் வாருங்கள் என்று முஸ்லிம்களுக்கு அவர்கள் ஊக்குவித்தவர்களாக என்ன செய்தார்கள், காபிர்களுடைய அந்த படையை நோக்கி அவர்கள் மிக விரைந்து ஓடினார்கள். மிக விரைந்து காபிர்களுடைய அந்த படையை தாக்குவதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள், மிக விரைவாக சென்றார்கள். அதற்கப்புறமாக என்ன ஆகிறது என்றால், முஸ்லிம்கள் எல்லோரும் இதை கேட்டவுடன் அவர்களுடைய இந்த உடம்பில் என்ன ஆகிறது என்றால் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது, ஒரு புதுமை ஏற்படுகிறது, அவர்களுடைய ஆற்றல் மென்மேலும் அதிகமாகிறது. அவர்கள் காப்பீர்களை என்ன செய்கிறார்கள் என்றால் தொடர்ந்து தாக்குகிறார்கள். போக போக என்ன ஆகிறது, காப்பீர்களால் அந்த முஸ்லிம்களுடைய அந்த படைக்கு அவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. முஸ்லிம்களுடைய அந்த படையினுடைய தாக்கம் அவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராலும் நெருங்க முடியாத அளவிற்கு காப்பீர்களுடைய அந்த படையை நெருங்கி வெகு விரைவாக என்னாகும், இந்த கூட்டம் முறியடிக்கப்படும், அவர்கள் புறமுதுகிட்டு ஓடுவார்கள் என்ற இந்த வசனத்தை ஓதியவர்களாகவே அவர்கள் என்ன செய்தார்கள், சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்தோன்னே சஹாபாக்கள் எல்லாத்துக்கும் இன்னும் அவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு புத்துணர்ச்சி, ஒரு உற்சாகம் ஏற்படுது. அவங்க இன்னும் அதிகமாக அல்லாஹ்வினுடைய புறத்தில் என்ன செய்கிறார்கள், போரிடுகிறார்கள். இப்படியாக இந்த போர் என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இறை நிராகரிப்பாளர்கள் அவங்களுடைய கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. அவங்க இடத்துல ஒரு சலசலப்பு காணப்படுது. அவங்க இடத்துல தோல்விக்குரிய அந்த ஒரு சில அறிகுறிகள் அவர்கள் இடத்தில் காணப்படுகிறது. கூடே சீக்கிரமே அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய இந்த ஆயுதத்தை எல்லாத்தையும் அவங்க போட்டு விட்டு அவங்க புறமுதுகிட்டு ஓடக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதெல்லாம் முஸ்லிம்களுடைய அந்த படை, இதே நம்பிக்கையாளர்களுடைய படை அவங்களை துரத்தி சென்று அவங்களுக்கு பின்னால் அப்படியே சென்று அவர்களில் பணிந்தவர்களை கைது சென்றும் பணியாதவர்களை வெட்டி வீழ்த்தியும் என்ன செய்தது, முஸ்லிமினுடைய படை இப்படியாக இந்த போரை வெற்றி பெற்றது. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த போரில் முஸ்லிம்களுடைய படையில் எத்தனை நபர்கள் இறந்தார்கள் என்று நாம் பார்த்தால், இந்த போரில் முஸ்லிம்களினுடைய அந்த படையில் 19 நபர்கள் இறந்தார்கள். அதாவது முஹாஜிரீன்களில், அதாவது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிரீன்களில் 6 நபர்களும், அன்சாரிகளில் 8 நபர்களும் ஆக 14 நபர்கள் இப்படியான இந்த போரில் ஷஹீதானார்கள். அதே இறை நிராகரிப்பாளர்களுக்கு இந்த போர் எப்படி மாறியது என்றால், ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பமாக, ஒரு பெரும் சேதமாக இந்த போர் மாறியது. அவர்களில் 70 நபர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள் என்றால் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். அவர்களில் 70 நபர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள் என்றால் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த கொலை செய்யப்பட்ட 70 நபர்களில் பெரும்பாலானவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் அந்த குறைஷிகளினுடைய தலைவர்களாகவும் அதில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களாகவும் தான் இருந்தார்கள். இப்படியாக இந்த இஸ்லாமிய படை வெற்றி கொண்டவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், இந்த இஸ்லாமிய படைக்கு பரக்கத்தை அளிக்கிறான். அவர்கள் அந்த போரில் கிடைக்கக்கூடிய அந்த கனிமத்து பொருட்களை எல்லாவற்றையும் அள்ளுகிறார்கள். அந்த போரில் இஸ்லாமிய படைக்கு அதிகமான கனிமத்து பொருட்கள் கிடைத்தது. இந்த சம்பவம் எப்பொழுது நடக்கிறது என்றால், ஹிஜ்ரி 2ஆம் வருடம் ரமலான் மாதம் பிறை 17ஆம் தேதி இந்த பத்ர் யுத்தம் நடக்கிறது. இந்த பத்ர் யுத்தத்திற்கு பிறகு அந்த ரமலானுடைய மாதம் ஷவ்வாலை அடைந்த அந்த ரமலான் தான் முஸ்லிம்களிலே மிகச் சிறந்த ஒரு ரமலானாக இருந்தது என்பதாக சஹாபாக்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த போரினுடைய இந்த இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கனிமத்து பொருட்களில் முஸ்லிம்களுக்கு பரக்கத் அளித்து வைத்திருந்தார். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இந்த இடத்தில் தான் ஒன்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நேற்றைய தினம் சொல்லியது போலயே நம்முடைய சமுதாயம் என்ன செய்யப்படும் என்றால் கண்டிப்பான முறையில் தாக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பசித்தோர், ஒரு பசியான கூட்டம் ஒரு சாப்பாடு நிறைந்த தட்டை பார்த்து எவ்வாறாக பாயுமோ அவ்வாறாக என்னுடைய உம்மத்தின் மீது என்ன செய்யப்படும், எதிரிகள் பாய்வார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவ்வாறாக நம் மீது எதிரிகள் பாயத்தான் செய்வார்கள், நம்மை அடிக்கத்தான் செய்வார்கள், நம்மை துன்புறுத்தத்தான் செய்வார்கள். ஆனால் கட்டாயமான முறையில் நமக்கு என்ன உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. நாம் கேட்கிறோமா இல்லையா, ஒரு
யகூதி ஒரு கல்லுக்கு பின்னால் ஒளிந்திருப்பான், அந்த கல் சொல்லும் எனக்கு பின்னால் ஒரு யகூதி ஒளிந்திருக்கிறான் என்பதாக சொல்லும். ஒரு யகூதி ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்திருப்பான், அன்றைய காலத்தில் அந்த யகூதி அந்த யகூதியை அந்த மரம் காட்டி கொடுக்கும், இந்த யகூதி எனக்கு பின்னால் ஒரு யகூதி இருக்கிறான் என்று. இப்படியாக நம்முடைய நிலைமை மாற்றப்படும். ஆனால் இன்றைய கால அளவில் நமக்கு கட்டாயமான முறையில் என்ன செய்யப்படும்? சோதனை வந்தேதான் தீரும். அந்த சோதனையில் நாம் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக, அவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் என்ன செய்ய என்றால் கட்டாயமான முறையில் பொறுமையை காக்கதான் வேண்டும். நமக்கும் அவர்கள் அடிக்கிறாங்க என்று நாம் சும்மாவே இருக்கக்கூடாது. அவர்கள் அடிக்கிறார்கள் என்றால் நமக்கும் அடிப்பதற்கான அந்த நேரம் வரும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மையும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். உடல் ரீதியாகவும் சரி, உள்ளம் ரீதியாகவும் சரி, மார்க்க ரீதியாகவும் சரி, நாம் என்ன செய்ய வேண்டும்? நாளை நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாம் நம்மளை என்ன செய்ய வேண்டும் என்றால் இன்றிலிருந்தே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படியான மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கிய அருள் புரிவானாக. நேற்றைய தினம் 2 கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த 2 கேள்விகளுக்கும் அழகிய முறையில் பதில் சொன்னார்கள். நேற்றைய தினம் முதல் கேள்வி ஆண்களுக்கும், 2வது கேள்வி பெண்களுக்கும் கேட்கப்பட்டது. இன்றைய தினம் முதல் கேள்வி பெண்களுக்கு கேட்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூறிய அந்த நற்செய்தி என்ன? அதுதான் இன்று பெண்களுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகள். ஆண்களுக்கான அந்த கேள்வி என்னவென்றால், பத்ரு போரில் முஷ்ரிக்கீன்கள் மொத்தம் எத்தனை முஷ்ரிக்கீன்கள் கலந்து கொண்டார்கள்? அவர்கள் இடத்தில் எத்தனை குதிரைகள், எத்தனை கவசங்கள், எத்தனை ஒட்டகங்கள் இருந்தது? இதுதான் இன்று ஆண்களுக்குரிய கேள்வி. 1300 நபர்கள் கலந்து கொண்டார்கள். 100 குதிரைகள் இருந்தது, எண்ணில் அடங்காத ஒட்டகம் இருந்தது, கவசங்கள் 60 கவசங்கள் இருந்தது. மாஷா அல்லாஹ் அழகிய முறையில் பதில் சொன்னார். இன்ஷா அல்லாஹ் அவருக்கும் அழகிய முறையில் கவனித்து பதில் சொன்னதன் காரணமாக ஒரு புத்தகம் ஒன்று அவருக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எதை அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எதை நாம் கேட்டோமோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்வில் அமல்படுத்த வேண்டும். நாம் அதற்காக தயாராக வேண்டும். அப்படியாப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. அழகிய முறையில் பதில் சொன்னதற்கு அவருக்கு இந்த புத்தகம் பரிசாக வழங்கப்படுகிறது. நேற்று இவர் தான் அழகிய முறையில் பதில் சொன்னார். அதனால நேற்றுக்கு உண்டான புத்தகமும் இவருக்கு தான் வழங்கப்படுது. பெண்கள் பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறிய நற்செய்தி என்ன என்று கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு சௌதா என்பவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1000 மலக்குமார்களை கொண்ட படையுடன் வருகிறார்கள் என்று பதிலளித்திருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ் அழகிய முறையில் பதிலளித்திருக்கிறார்கள். இதற்கான பரிசு அவர்களுக்கு வழங்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அவர்களுடைய இந்த பரிசை அவருடைய மகன் பெற்றுக்கொள்வார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.